முழு சோதனையும் ஒரேடியாக இறங்கிவிட்டது. என்னென்ன சோதனை வர வேண்டுமோ, எவைகளை சோதனை என்று அல்லாஹ் சொன்னானோ, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. என்னென்ன சோதனை? وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ. பயம் வந்துவிட்டது. இன்று பயம் இல்லாதவர் யார் இருக்கிறார்? மரணத்துடைய பயம், அவ்வாறு மரணமானாலும் அடக்கப்படுவோமா என்ற பயம். சரி, மரணத்துடைய பயம், பஞ்சத்துடைய பயம். பஞ்சம் வந்து விட்டது, பணம் இல்லை சாப்பிடுவதற்கு, பணம் இருந்தால் வாங்குவதற்கு சாமான் இல்லை, பஞ்சம் வந்து விட்டது. சகோதரர்களே, பயம் வந்து விட்டது. முதலாவது وَلَنَبْلُوَنَّكُمْ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ, பசி வந்து விட்டது, பசி. وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ, மௌத்துகள் நடக்கிறது, பணங்கள், தொழில் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, உயிர்கள் போகிறது, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மரணித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான கட்டத்திலே சகோதரர்களே, ஐரோப்பாவும் அமெரிக்காவும் அதான் சொல்வதற்கு அனுமதி கொடுத்து விட்டது. வாங்க சொல்லுங்கள், அல்லாஹுவை அழையுங்கள், வெள்ளை மாளிகை குர்ஆனை ஓதுங்கள் என்று அனுமதி அளித்தது ஏன்? எதற்காக சகோதரர்களே? சற்று சிந்தியுங்கள். முழு முஸ்லீம்களும் இதை எழுதுங்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற பலாய்களை விடுங்கள் தயவு செய்து. யாருக்கு நோய் வந்திருக்கிறது, யாருக்கு நோய் வரவில்லை, இது தேவையில்லை சகோதரர்களே. இந்த காலத்தில் தயவு செய்து அரசியல் செய்வதை விடுங்கள், அல்லாஹுடைய அரசியலை செய்யுங்கள். நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால், நீங்கள் ஹத்னா செய்தவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக இந்த பூமியில் வாழக்கூடியவர்களாக இருந்தால், அதனால்தான் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய சிறு வயதிலே உங்களுடைய உடம்புடைய துண்டை கூட வெட்டி வீசினார்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும். பேசுங்கள் அல்லாஹ்வை பற்றி. சகோதரர்களே, நாய்க்கு கல்லடித்தால் நாய் கல்லை திரட்டுமா, கல்லை எறிந்தவனை துரத்துமா? எந்த நாயும் எரியப்பட்ட கல்லை துரத்துவது கிடையாது. எந்த நாயும், நாயே நாங்கள் நாய் என்று மதிக்கின்றோம், எந்த நாயும் எரியப்பட்ட கல்லை துரத்துவது கிடையாது, எரிந்தவனைத்தான் துரத்தும். நோயை துரத்தி துரத்தி என்ன செய்ய போகிறீர்கள்? நோயை அனுப்பிய ஒருவன் இருக்கின்றார். இதுதான் எங்களுடைய ஈமான். அவன் பக்கம் அழையுங்கள், அவன் பக்கம் அழையுங்கள். சகோதரர்களே, உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் சுவரிலே ஆணி அடித்தார். சுவரு ஆணியை பார்த்து கேட்டதாம், லிம ததுக்குனி, ஏன் என்னிலே அடிக்கிறாய்? ஆணி சொன்னதாம் சுவரை பார்த்து, சல்மை எதுக்குனி, என்னில் அடிப்பவனிடம் கேள், ஏன் அடிக்கிறாய்? நான் நடுவில் உள்ள ஆணி, என்னை ஒருவன் சுத்தியலால் அடிக்கின்றான், அவனிடம் கேள், ஏன் அடிக்கின்றாய்? நோய், பஞ்சம், மரணம், இந்த பயம் எல்லாம் இடையிலுள்ள தரகர்கள். அனுப்பிய ஒருவன் இருக்கிறான் சகோதரர்களே, அனுப்பி ஒருவன் இருக்கின்றான். அவன் பக்கம் முழு உலக மக்களையும் அழையுங்கள். தெரியாமல் இருக்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள். இந்த குர்ஆனை நம்பி இருக்கிறீர்கள் முஸ்லிம்களே, இந்த குர்ஆனை கொஞ்சம் பெரட்டுங்கள். உலமாக்களை எக்காலமும் மடையர்கள் என்று கருதாதீர்கள். இது சந்தர்ப்பம், இது குர்ஆனுடைய பேச்சை கேளுங்கள். எங்களுடைய பேச்சை கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, குர்ஆனை பேசுகிறோம். இரண்டாவது அல்லாஹ் கேட்கின்றான், அம்மன் ஜஅலல் அர்த கராரா வஜஅல ஹிலாலஹா அன்ஹாரா, இந்த பூமியில் இடையிலே ஆறுகளை உருவாக்கியது யார்? மகாவலி கங்கை இருக்கிறது, எத்தனையோ ஆறுகள் ஓடுகிறது, எத்தனையோ கங்கைகள் ஓடுகிறது. இந்த கங்கைகளை ஓட வைத்தது யார்? வஜஅல லஹா ரவாசிய,
இந்த பூமியில் பெரிய பெரிய மலை, சிவனொளிபாத மலை, அந்த மலை, இந்த மலை, இந்த மலைகளை எல்லாம் உருவாக்கியது யார்? அடுத்த கேள்வி, وَجَعَلَ بَيْنَ الْبَحْرَيْنِ حَاجِزًا. ரெண்டு கடல் இருக்கிறது, ஒன்று மதுரமான தண்ணீர், அடுத்தது உப்பு தண்ணீர். இந்த ரெண்டு தண்ணீருக்கும் இடையில் திரையை அமைத்தது யார்? எந்த அரசாங்கம்? அமெரிக்க அரசாங்கமா, ஐரோப்பா அரசாங்கமா, ஆசியாவின் அரசாங்கமா, சாக் மகாநாடுகளா? எவை உருவாக்கியது? அல்லாஹ். وَجَعَلَ بَيْنَ الْبَحْرَيْنِ حَاجِزًا أَإِلَٰهٌ مَّعَ اللَّهِ. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வோட வேறு யாரும் இருக்குதா? சகோதரர்களே, இரக்கமாக அல்லாஹ் கேட்கிறான். இதை தெளிவுபடுத்துங்க சகோதரர்களே. என்னால் முடியுமானதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் தெளிவுபடுத்துங்கள். உலகத்துக்கு அஞ்சாதீர்கள், மக்களுக்கு தெளிவை கொடுங்கள். ஒரு நாள் உங்களை பிடிப்பார்கள், எங்களுக்கு இவைகளை நீங்கள் சொல்லித் தரவில்லையே. அல்லாஹ் அதையும் சொல்லிட்டு கேட்கிறான், பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். உலகத்தில் அதிகமானவர்கள் இதை அறிய மாட்டார்கள், தெரியாது. அவங்களுக்கு தெரியுமா சூரத்துன் நமுல்? அவங்களுக்கு தெரியுமா அம்மன் ஹலக்க ஜுஸ்ஸு? எங்களுக்கு தானே தெரியும் சகோதரர்களே. எங்களுக்கு தான் சூரத்துன் நமுலுடைய 61வது ஆயத் 60வது ஆயத் தெரியும். எங்களுக்கு தான் தெரியும் அம்மன் ஹலக்க ஜுஸ்ஸு. அவங்களுக்கு தெரியாதே. தெளிவுபடுத்துறது எங்களுடைய கடமை சகோதரர்களே. இதை தெளிவுபடுத்துங்கள். இது இரண்டாவது. மூன்றாவது அல்லாஹ் கேட்கிறான், أَمَّنْ يُجِيبُ الْمُضْطَرَّ إِذَا دَعَاهُ. முல்தர், மிக இக்கட்டான நிலைமையில் நீங்கள் ஒருவனை அழைத்தால் உங்களுக்கு பதில் தருபவன் யார்? இக்கட்டான நேரம், உங்களுக்கு பசி, அட்டுலுகமை எடுத்தால், அட்டுலுகமை இக்கட்டான கட்டம். மக்கள் சொல்கிறார்கள், இக்கட்டான நிலைமையில் வாழ்கிறோம். அட்டுலுகம மக்களே, அல்லாஹும் பக்கம் கையை தூக்குங்கள். அல்லாஹ் உதவி செய்யாமல் யாருடைய உதவியும் எங்களுக்கு சரி வராது. யார் உதவி செய்தாலும் ஒரு நாள் 2 நாள் தான். பார்சல்கள் கொடுக்கிறோம், பணம் கொடுக்கிறோம், நல்ல விடயம், முழு உலக மக்களுக்கும் கொடுக்கிறோம். நாங்க கொடுக்கிறது சொல்லுவாங்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மீனுக்கு சாப்பாடு போட்டதை போலதான். 5 நாளைக்கு போதும், 10 நாளைக்கு போதும். அதற்கு பிறகு அல்லாஹ் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதனால் மூன்றாவது அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹ். கஷ்டத்தின் பொழுது, துன்பத்தில் இருப்பவர்கள் அழைத்தால் அதற்கு பதில் கொடுப்பவர் யார்? வயக்ஷிஃபு ஸூ. கஷ்டத்தை போக்குறவன் யார்? கஷ்டத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே, துன்பத்தில் இருக்கிறோம். எங்களோட துன்பத்தை, கஷ்டத்தை போக்குறதுக்கு உயிருள்ள ஒருவன் அல்லாஹ், ஹய்யுல் கய்யூம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, வஇதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன். நான் நோயாளியானால் எனக்கு ஷிஃபாவை தாரவன் அவன் தானே. நான் நோயாளியானால் எனக்கு ஷிஃபாவை தாரவன் அல்லாஹ், வேறு யாரும் இல்லை சகோதரர்கள். மௌத்தை தாரது அல்லாஹ், ஹயாத்தை தாரது அல்லாஹ். மூன்றாவது கேள்வியாக அல்லாஹ் கேட்கின்றான், அம்மன் யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹ் வயக்ஷிஃபு ஸூ வயஜஅலுகும் குலஃபாஅல் அர்ض். உங்களை அவன் பூமியின் பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கின்றார். கலீஃபாக்கள் நாம், பூமியுடைய பிரதிநிதிகள். எங்கட கடமைதான் உலக மக்களுக்கு இதை தெளிவுபடுத்துவது. وَيَجْعَلُكُمْ خُلَفَاءَ الْأَرْضِ أَإِلَٰهٌ مَّعَ اللَّهِ. அல்லாஹோடு வேறு கடவுள் இருக்கிறான்? அல்லாஹ் கேட்கின்றான். இதெல்லாம் செய்யறதுக்கு, உங்களோட துவாக்களை ஏற்றுக்கொள்றதுக்கு. இறைஞ்சிரோமே,
கண்ணீர் வடிக்கிறோமே, இதுக்கு பதில் தாரது அல்லாஹ் மாத்திரம்தான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கின்றான், கலீலம் மா ததக்கரூன், கொஞ்சம் பேர் தானே சிந்திக்கிறீங்க. 20 லட்சம் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம் சகோதரர்களே. தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள் உலகத்தில் இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறோம். நீங்க பேசுங்க, வாயை திறந்து கதைங்க, மௌனிகளாக இருக்காதீங்க. என்னென்னமோ எல்லாம் எழுதுறீங்க எழுத்தாளர்கள், எழுதுங்க அல்லாஹ்வை பற்றி. இதை எழுதுங்க சகோதரர்களே, உங்களுக்கு அல்லாஹ் 2 சொர்க்கத்தை தருவார். இந்த சூரத்து நம்ல் எழுதுங்க. அம்மன் ஹலக ஜுஸூட இந்த ஆயத்தை எடுத்து இந்த ஒரு பக்கத்தை உலக மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க இந்த வாரம். சகோதரர்களே, 60வது ஆயத்திலிருந்து 66வது ஆயத்து வரைக்கும் கொஞ்சம் கண்ணை துறங்க சகோதரர்களே, கொஞ்சம் கண்ணை துறங்க. இதுதான் உண்மை, இதுதான் ஹக். இது 3வது கேள்வி. 4வது அல்லாஹ் கேட்கின்றான், أَمَّنْ يَهْدِيكُمْ فِي ظُلُمَاتِ الْبَرِّ وَالْبَحْرِ, தரை கடலுடைய இருள்களில் உங்களுக்கு வழிகாட்டுறது யார்? யார் வழிகாட்டுறது? உம்மாட வயிற்றில் இருந்தோமே சகோதரர்களே, யார் சாப்பாடு தந்தது? கடல்ல தரையில் உங்களுக்கு வழிகாட்டியது யார்? وَمَنْ يُرْسِلُ الرِّيَاحَ بُشْرًا, மழை பொழிவதற்கு முன்னால் நன்மாராய காற்றை அனுப்புவது யார்? எவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹ் பேசுறான். சாதாரண ஒரு விவசாயிக்கு கூட விளங்குமா இல்லையா? சாதாரண ஒன்றுமே படிக்காத ஒரு பாமர மகனுக்கு விளங்குமா இல்லையா? கண்ணியமிக்க சகோதரர்களே, மறந்த செய்யுங்க, எல்லாமே செய்யுங்க, ஆனா ஆணி வேற மறந்துடாதீங்க. இதுதான் ஆணி வேர். அல்லாஹ்வை பத்தி பேசுறத நாங்க விட்டோம். முஸ்லீம்களே, எங்கட தவறு இது. உலமாக்களே, எங்களுடைய தவறு இது. பேசுங்க, மற்றவைகளை பேசுறத விடுங்க தயவு செய்து. மற்றவைகள் பேசியது போதும், இதை பேசுங்க. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று பேசுங்க, மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயம். தலைமை இமாம்கள், தலைமை உலமாக்கள், இதை பேசுங்க தயவு செய்து. இது பயங்கரவாதம் அல்ல, இது தீவிரவாதம் அல்ல, இது அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் அழைப்பு. இது வேறு விடயங்களுக்கு மன்றாடுவதை விட்டுட்டு இதற்கு மன்றாடுங்க. போய் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அந்தந்த இடங்களில் டிவியில் நிகழ்ச்சியா, சிங்கள நிகழ்ச்சியா, அல்லாஹ்வை பத்தி தெளிவுபடுத்துங்கள் சகோதரர்களே. இது தலையான கடமை. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போடப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலக ஜனாதிபதியோடு பேசிய வார்த்தை என்ன? உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் 5 பேர் நமக்கு தெரியும், அல்லது 4 பேர், 2 முஸ்லிம் 2 காஃபிர். ஒன்று நும்ரூத், புக்தனஸர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன். அந்த நும்ரூதிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்வைத்த தாவத் என்ன? என்ன தாவத்தை முன்வைத்தார்கள்? அல்லாஹ், என்னுடைய அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்க கூடியவன், மௌத்தாக்க கூடியவன். என்ன செய்தார் நும்ரூத்? ஒருவனை அழைத்து சும்மா விட்டார், மற்றவனை அழைத்து கழுத்தை வெட்டினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? என்னுடைய அல்லாஹ் தான் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க வைக்கிறான், உங்களால் முடியும் என்றால் மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க வை. ஃபபுஹிதல்லதி கஃபர், அப்பொழுதுதான் நும்ரூத் வாயடைத்தார். இதுதான் தாவத், இதுதான் பேச்சு. இந்த பேச்சை பூமியில் உறுதிப்படுத்துங்கள் முஸ்லிம்களே. அல்லாஹ் சொல்கின்றான், இந்த காற்றை அனுப்புவது நான் என்று சொல்லிவிட்டு 4வது தடவையாக அல்லாஹோடு வேறு கடவுள் இருக்கிறார்களா? இதெல்லாம் செய்யறதுக்கு, உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு, காற்று அனுப்புறதுக்கு அல்லாஹோடு வேறு கடவுள் இருக்கிறார்களா? தஆலா அல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்களா? அல்லாஹ்வுக்கு அவர் இருக்கிறார். அல்லாஹ் மிக உயர்ந்தவன்.